மயிலாடுதுறையில் ஆணவ படுகொலையில் 2 பேரை வந்து கொன்னுருக்காங்க நண்பர்களே. எனக்கு ஒரு சில கேள்விகள்லாம் கேட்கணுன்னு தோணுது. இது ரொம்ப அறுத பழசான கேள்வி தான். பட் இருந்தாலும் நான் கேட்கணுன்னு தோணுது. என்னன்னா, இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்கல்ல சோறு, அந்த சோறு டெய்லி சாப்பிட்றீங்கல்ல உயிர் வாழ்கிறதுக்கு, அது எந்த ஜாதிக்காரன் வந்து அந்த அந்த அரிசியை வந்து உற்பத்தி பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியுமா? இதில் டெய்லி ட்ரெஸ்ஸு போட்டு மினுக்கிக்கிட்டு அங்கே இங்கேயும் வெளில போகிறீங்கல்ல, அது எந்த ஜாதிக்காரன் வந்து உருவாக்குனான்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை இப்போ உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி சாவ போகிறீங்க, நேராக போகிறீங்க, ப்ளட் பேங்க்கு போகிறீங்க, அங்கே எனக்கு இந்த ஜாதிக்கார ரத்தம் வேணும்னு சொல்லிட்டு அங்கே போய் கேட்பீங்களா? அப்படியா கேட்பீங்க? ஏன்னா இந்த ஜாதியை பிடிச்சிட்டு ஏன்டா இப்படி போட்டு தொங்கிட்டு இருக்காங்க, சத்தியமாக புரியவில்லை. அதாவது நண்பர்களே, ஏன்னா இது நடந்துக்கிட்டே இருக்குது, தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடாது, ஆனால் 2 பேரும் சேர்ந்து சாகலாம். இதுதான் வந்து ஒரு நீதியாக வந்துருக்குது. இது கண்டிப்பாக ஒரு சட்டம் வந்து பயங்கர கடுமையாக ஆக்கப்பட வேண்டும். ஜாதியை விட்டுட்டு மனுஷனாக பாருங்கடா, எல்லாம் மனுஷனாக பாருங்கடா. ஏன்டா அப்படி போட்டு பாடாப்படுத்தி அது 2 பேரும் இளம் வயசு பிள்ளைங்கடா. அந்த வீடியோலாம் பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. நன்றி.